ஜெயலலிதா அம்மா ஆத்மா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிச்சு. நான் சொல்கிறத நீ விஜய்கிட்ட போய் சொல்லுன்னு பேசு அப்படின்னு சொல்லுச்சுல்ல. அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக தான். ஏன்னா ஒரு ஆத்மா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது மனுஷாள்கிட்ட பேச முடியாது. அது என்ன பண்ண நேராக தெய்வத்துக்கிட்ட போயிடும். தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கும். நான் இவங்க மூலியமா என்னுடைய மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு உத்தரவு கொடுமா அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் மனுஷாளுக்கிட்ட பேச முடியும் அப்படின்னு எனக்கு பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜெயலலிதா அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனது உண்மையாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் கலாய்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அது அந்த பொண்ணு சொல்கிறதும் ஒன்று கேளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்காக அந்த பொண்ணை சொல்லாதீங்க. ஆனால் ஆத்மா பேசியிருக்கலாம். ஜெயலலிதா அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கலாம். முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆத்மா ஒரு மனுஷங்கிட்ட பேசுனா தெய்வ உத்தரவோடு தான் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலயமா நான் இந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதாங்கிறத நான் நம்புகிறேன்.